இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் எனும் பொழுது, கோவிலுக்கு எதற்காக செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம். சர்வ நிச்சயமாக இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். ஒருபடி மேலே போய் இப்படியும் சொல்லலாம், என்னுள்ளும் இருக்கிறார், உன்னுள்ளும் இருக்கிறார் எனும் பொழுது, எனக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறார் எனும் பொழுது, நான் எதற்காக கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நேயரினுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எதற்கு தெரியுமா போறோம்? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்திங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு எனர்ஜினே வச்சுப்போமே. ஒரு பேட்டரியில ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம், அதை போய் மறுபடியும் சார்ஜ் ஏற்றி கொள்வதற்காக அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் செல்போன் யூஸ் பண்றோம். அந்த செல்போன் சார்ஜ் இல்லாமல் இயங்காது இல்லையா. ஒரு சார்ஜர்னு ஒரு இடத்துல வச்சிருக்கோம், அந்த சார்ஜர்ல போய் சுவிட்ச் போட்டு ராத்திரிலாம் போட்டு வச்சிடறோம், அல்லது காலங்காத்தால போடுறோம். ஒரு சார்ஜ் ஏறின பிற்பாடு தானே யூஸ் பண்றோம். அதே போலத்தான் இறைவனானவர் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இருந்தாலும் நமக்கான அந்த சக்தி என்பதை அந்த இடத்திலிருந்து ஒருமுறை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஏன் சொன்னா அந்த இடத்திலே இறைவனுடைய சாநித்தியம் என்பது பெருமளவிலே குவிந்திருக்கிறது என்பதற்காக